ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏதோ ஒன்று சேனல். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, எங்க ரெண்டு பேத்துக்குள்ள வந்து நம்ம கனெக்ஷன்ஸ் அப்படின்னா, இப்ப ஒரு விஷயம் வந்து எங்க ரெண்டு பேத்துக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஆசைப்படுறோம். நாங்களும் தெரிஞ்சுக்க போறோம் என்னென்ன இருக்கு அப்படின்னு. சோ ஒரு 13 கொஸ்டின்ஸ் வச்சிருக்கோம். அந்த 13 கொஸ்டினை கேட்டு ரெண்டு பேருக்கும் எப்படி ரெண்டு பேரும் வந்து நாங்க எப்படி ஆன்சர் பண்றோம் அப்படின்ட்டு நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம். எங்களை பத்தி புரிஞ்சுக்க கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ மூலியமா. பாப்போம், ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ரெண்டு பேர்ல அது யார் பண்ணுவாங்க அப்படின்றதுதான் இந்த வீடியோவோட இதுவே. ஓகேவா? ஓகே பாப்போமா? சரி. இதுல வந்து ரெண்டு பேர் எழுதி வச்சிருவோம். நிஷா, மணி. மணி எழுதி. இப்போ கேக்குற கொஸ்டின்ல அது நிஷாவா மணியா அப்படின்றதா சொல்லணும். ஓகேங்களா? முதல் கொஸ்டின் வந்து, எங்க ரெண்டு பேர்ல யாரு ஃபுட்டி, யார் நிறைய விரும்பி சாப்பிடக்கூடிய ஆள் யாரு அப்படின்றதுதான். நான் ஏன் பேரு காமிச்சிருக்கேன். அவன் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஃபுட் கொடுத்தாலுமே நாங்க ரெண்டு பேருமே சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடேரியன் ஃபுட்டா இருந்தாலும் சாப்பிடுவோம், நான் வெஜிடேரியன் ஃபுட்டா இருந்தாலும் சாப்பிடுவோம், ஸ்நாக்ஸா இருந்தாலும் சாப்பிடுவோம், ஜங்க் ஃபுட்டா இருந்தாலும் சாப்பிடுவோம். எந்த ஃபுட் நீங்க கொடுத்தாலுமே நாங்க ரெண்டு பேருமே சூப்பரா சாப்பிடுவோம். சாப்பிடுவோன்றதை விட ரசிச்சு சாப்பிடுவோம். எந்த ஒரு பொருளுமே வந்து வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுவோம் ரெண்டு பேருமே. நான் ஏன் என்னோட பேருக்கு காமிச்சேன் தெரியுமா? சோ நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, நான் சாப்பிடுறத ரசிக்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா ஹரிகிருஷ்ணன், என்னோட மேனேஜர். அவரு யாருன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப அழகா சாப்பிடுறாங்க அப்படின்னா, நான் இப்படி தின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல, சூப்பரா சாப்பிடறா, நீ சாப்பிடறத பார்த்தா ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய என்கரேஜ் பண்ணி என்ன ஃபுட்டி ஆக்கினவர் அவரும் ஒருத்தர். இந்த வீடியோ ஹரியும் பார்த்துட்டு இருப்பாரு. தேங்க்யூ ஹரி. சோ இது வந்து ரொம்ப பெருமைப்படுறேன், நல்லா சாப்பிடுறேன் அப்படின்றதுல. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், யாரு சோம்பேறி அப்படின்னு கேட்டிருக்கோம். சோம்பேறியா? சோம்பேறி நீங்க காமிச்சாங்க இல்ல, இது ஒரு நான் ஏன் என்ன காமிச்சேன்னா, நான் தான் ரொம்ப சோம்பேறி. வந்து வெளியில எல்லாம் போகணும்னா எனக்கு அந்த அளவுக்கு இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் வந்து ரொம்ப சோம்பேறி. வேலை செய்வேன், பட் ரொம்ப லேசியா இருப்பேன். காலையில நல்லா தூங்குவேன். ஒரு இடம் போனோம்ட்டு நைட்டு பிளான் போடுவேன் நானு. ஆனா காலையில வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் தான் ரொம்ப முக்கியம். அந்த பிளானே கேன்சல் பண்ணிடுவேன் தூக்கத்துக்காக. ரொம்ப சோம்பேறி, ரொம்ப லேட்டா எழுந்துப்பேன் எல்லாமே. ஆனா இப்போ இவ பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகணும் முடிவு பண்ணிட்டு வச்சுக்கோங்க, 6 மணிக்கு நான் 5 மணிக்கே கிளம்பி ரெடியா இருப்பான். அந்த விஷயத்த கரெக்ட் தான். கொஞ்சம் பங்க்சுவாலிட்டி அங்க எனக்கு பங்க்சுவாலிட்டினா என்னன்னே அர்த்தமே தெரியாது. அப்ப யாரு சோம்பேறி? நானே. அதனால நான் என்ன காமிச்சேன். ஓகே பரவாயில்ல, நான் என்ன காமிச்சிருக்கேன். இந்த இதுலயும் நம்ம ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு மாத்தி மாத்தி தான் இருக்கு, ஒன்னா இல்ல. அடுத்து, யாருக்கு கடவுள் பக்தி? உண்மையா சொல்றோம். ஆமா, பொய்யா சொல்லல. மூணாவது வந்து, கடவுள் பக்தி யாருக்கு அதிகம்? பாத்தீங்களா? ஓகே, சூப்பர். ஆமா, கடவுள் பக்தி பாத்தீங்கன்னா பக்தி ரொம்ப ரொம்ப முத்தி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏகப்பட்ட பக்தி. ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போனான்னா அதே பறந்தடிச்சு ஓடி வருவாங்க. ஆமா, என்னோட கடவுள் பக்தி வந்து உங்களுக்கே தெரிஞ்சுக்கங்க. பாருங்க எந்த அளவுக்கு முருகர் பக்தர் அப்படின்றத பாத்துங்க. எனக்கு வந்து எப்பவுமே இந்த நான் வந்து கோயில் போவேன், எல்லாமே பண்ணுவேன், அவ்வளவுதான். ரொம்ப மனசுல இருந்தா போதும் பக்தி அப்படின்னு நான் நினைப்பேன். பக்தி பாத்தீங்கன்னா அதிகமானது இங்கதான், ஞானப்பழம். அடுத்து குஷி. அடுத்து, யாரு நிறைய செலவு பண்ணுவா, அந்த செலவு வந்து வீண் செலவா யாருக்கு இருக்கும் அப்படின்றதுதான். எப்படி கூடுறது பாத்தீங்களா? இதுல ஒத்துமையா இருக்கு. ஆமா, எனக்கு வந்து எதுவுமே அனாவசியமா வாங்குறது, செலவு பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இவங்க செலவு பண்றது எப்படின்னா, பரவாயில்ல, இது வந்து நம்மளோட அத்தியாவசிய வாழ்க்கைக்கு வந்து தேவையான விஷயத்தான் வாங்குவாங்க. ஆனா நான்லாம் பாத்தீங்கன்னா தண்ட செலவு நிறைய பண்ணுவேன். இந்த போனுக்கு கவர் வாங்குறது, ஒரு போனுக்கு ஒரு பேக் கேஸ் வாங்கினாலே போகும். அதாவது என்ன ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்களேன், ஒரு பொருள் நான் வாங்கிட்டு வர சொல்லுவேன். அந்த பொருள் அதுக்கு வேல்யூவா இருக்கா, இது வாங்கலாமா அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க.
ரேட் எவ்வளவு சொல்றாங்களோ அதை அப்படியே கொடுத்து வாங்கிட்டு வந்துருவோம். அது வாங்கிட்டு வருமே, அதுக்கு எவ்வளவு ரேட்டு அதிகமா கொடுத்துருக்காங்க சொல்றாங்களே, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏய் பரவாயில்ல, என்ன ரேட் சொல்றாங்களோ அதானே வாங்குவோம் அப்படின்ட்டு வேணும்னு வர மாட்டாங்க. அது என்ன ரேட்டா இருந்தாலும் சரி, 1000 ரூபாய் சொன்னாங்க வாங்கிட்டு வந்துருவாங்க. அது எனக்கு பிடிக்காது. ஓகே, அடுத்து வந்து யார் ரொம்ப கேரிங்கா இருக்கும் அப்படின்றது கொஸ்டின் தான். டவுட்டே வேணாம், நான்தான். ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க. நீ அதான் காமிச்சிருக்கியா? ஆமா, நான் தான் கேரிங். நீ எப்ப கேரிங் காமிச்ச எனக்கு? அடுத்த கேள்வி, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை வர்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் திங். அந்த மாதிரி சண்டை எல்லாம் வந்தாதான் அது ஒரு நல்ல ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சண்டை எங்க 2 பேத்துக்குள்ள வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் யாரு மன்னிப்பு கேட்டு, அதாவது சாரி கேட்டு யார் வந்து ஒத்துமையாவாங்க அப்படின்றதா. அது வந்து காமிச்சிருக்கேன். தெரியல, கோபத்துல பாத்தீங்கன்னா உச்சத்துல இருப்பேன். இந்த பையன் வந்து ஏதாச்சும் ஒரு டாபிக் பேசி அப்படியா அப்படியா என்னாச்சு அப்படி சொல்லி அந்த டாபிக் 2 பேரும் பேச ஆரம்பிச்சிருவோம். அதுல வந்து நான் சண்டை போட்டிருக்கனே, ஐயோ பேசாம விட்டுட்டேனே அப்படின்னு தோணும். சண்டையை மறந்துட்டு அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அந்த டாபிக் பத்தி 2 பேரும் பேச ஆரம்பிச்சிருவோம். சரியான கில்லாடி இந்த பையன். அந்த சண்டை எப்படி சால்வ் பண்ணுன்றதுக்கு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேற ஏதாச்சும் கதையை சொல்லி அந்த சண்டையை மறக்க வச்சிருவோம். அது வேற, நான் சொல்றது நம்ம இது பண்றது சாரி யாரு கேப்பா அப்படின்றது. நீ தானே அந்த கதை கூட சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதுக்கு சொல்றேன். சரி, நான் பேச மாட்டேன்ல. சரி, அப்புறம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இவங்க சொல்றது எனக்கு கரெக்டா இருக்கு. அதனால நான் சொல்றது வந்து சாரி, நான் போய் சாரின்னு கேட்க மாட்டேன். இவங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி போயிட்டு டைவர்ட் பண்ணி விட்டுருவேன் அந்த கான்செப்டே. அது கரெக்ட். அப்புறம் எங்க 2 பேர்ல யாரு ரொம்ப பயப்படுவா எந்த விஷயத்துக்குன்றதெல்லாம் வேணாம், ஏதாவது விஷயத்துக்கு யாரு பயம் அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆனா என்ன பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பயப்படுற மாதிரியே தெரியாது. நான் ஒரு பயந்தாங்கொழின்னு சொல்லிட்டு யாரே சொன்னா யாருமே நம்பவே மாட்டாங்க. ரொம்ப நீங்க பயப்படுற அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி. ஆனா பயங்கரமா பயப்படுவேன். வலினா பயம், நாயினா பயம், இருட்டுனா பயம், பேய்னா பயம், எல்லாத்துக்கும் பயம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட், நானே எந்த விஷயத்துக்குமே பயப்பட மாட்டேன், யாருக்குமே பயப்பட மாட்டேன். ஆனா பயமே தெரியாது, பயமே இல்ல. ஆனா எல்லாருக்கும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பாங்க நல்லா. சுடுகாட்டுல கூட போய் படுக்க சொன்னா தூங்குவான் அந்த பையன். அதுவும் நடந்திருக்கு. அது ஒரு பெரிய ஒரு கதை. அது அப்புறமா இன்ட்ரெஸ்டிங்கா யாராவது கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் சொல்றேன். அப்புறம் எங்க 2 பேருக்குள்ள பொறுமை யாருக்கு அதிகம் அப்படின்றதுதான். என்னடா நீ, நான் ஒண்ணு சொல்றேன் நீ என்ன சொல்ற, எப்படிடா? சிகரம் பாத்தீங்கன்னா இந்த பையன் தான். எனக்கு பொறுமை அப்படின்றது எந்த விஷயத்திலுமே கட்டவே கிடையாது. ஏன் தெரியுங்களா? ஒரு விஷயம் சொன்னா உடனே செய்யணும் எதிர்பார்ப்பேன், உடனே நடக்கணும், உடனே செய்யணும் அப்படின்ட்டு. இந்த பையன் செய்வான் இரு பொறுமையா செய்யலாம், ஒரு நிமிஷம் இரு அப்படியே பொறுமையா இருக்கும். இல்லங்க அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எந்த விஷயம் அப்படின்றத பொறுத்துதான் இருக்கு. ஒரு விஷயத்த வந்து டக்குன்னு பண்ணணும் அப்படின்னா அது நான் டக்குன்னு பண்ணிடுவேன். பொறுமையா செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னா அது பொறுமையா தான் பண்ணி ஆகணும். பொறுமையா ஹேண்டில் பண்ணலாம், பொறுமையா வெயிட் பண்ணு. அதாவது எந்த விஷயமே டைம் இருக்கு அப்படின்ட்டு. எனக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே டான் பண்ணணும். சோ பொறுமை இந்த மாதிரி தான் அதிகம். எனக்கு பொறுமையே கிடையாது, எனமே பொறுமை கட்டுறேன். பொறுமைன்னு பாத்தீங்கன்னா நான் ஆபீஸ் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருப்பேன். ஏன்னா அது இடம் பொருள் ஏவல் பார்த்து நான் ஹேண்டில் பண்ணுவேன். என்னோட பசங்களா இருக்கட்டும் இல்ல என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் பொறுமையா ஹேண்டில் பண்றது அது வேற. நம்ம பேசுறது வந்து ஃபேமிலி விஷயத்துல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பொறுமையா கிடையாது. சரி, ஓகே, இதுவும் மாற்று கருத்தா தான் ஆயிடுச்சு. எல்லாமே மாற்று கருத்து தான். எங்க 2 பேர்ல நல்லா தூங்குறது யாரு? நல்லா தூங்குறது நானா? நான் தான் நல்லா தூங்குவேன். ஆமா, என்னோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி தான். நானும் தூங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தூங்குவேன்.
கம்பேர் பண்ணும்போது ஓகே கம்பாரிசன் வீடியோ தானே இது. இந்த பையன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷத்துல தூக்கம் வந்துரும். நம்பிக்கல நீங்க அடுத்த செகண்டே தூக்கம் இங்க வரம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் ஒரு வந்து ஒரு வரம் அதெல்லாம் வேணும். எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம். தூக்கம்ன்றது வந்து கண்டிப்பா முக்கியம். எவ்வளவு கஷ்டம் இருக்கட்டும், எவ்வளவு டென்ஷனா இருக்கட்டும், வந்து படுப்பான் பாருங்க, 2 நிமிஷத்துல தூங்கிடுவான். எனக்கு எப்படின்னா நாள் ஃபுல்லா அதை நைட்டு ஃபுல்லா நினைச்சு எப்படி ஐயோ டென்ஷனா இருக்கேன், மண்டையை பிடிச்சிட்டு நைட் ஃபுல்லா தூங்கவே மாட்டேன். அந்த மாதிரி நானு தூங்கணும் நினைச்சு நல்லா தூங்குவேன். பட் இந்த பையனுக்கு வந்து உடனே தூக்கம் வந்துடும். இதுல ஒரு மெசேஜ் மாதிரி நான் சொல்றேன். உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வேணா இருக்கட்டும், உயிர் போற பிரச்சனையா கூட இருக்கட்டும், அந்த பிரச்சனைய ஒரு 2 நிமிஷம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நினைச்சு நீங்க படுத்து பாருங்க. டக்குன்னு தூக்கம் வரும். உங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. எழுந்த உடனே உங்களுக்கு நிதானமான ஒரு விளக்கம் கிடைக்கும். கண்டிப்பா ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். நார்மலா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல மேரேஜுக்கு எல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் தூங்கவே மாட்டாங்க. ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கும். மெயினா வந்து தூங்கும் போது லைட் போட்டு தூங்குவாங்க. அது எல்லாத்தையும் நான் மாத்தி நல்ல தூக்கத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு இப்ப கொஞ்சம் இந்த உடம்பு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனது காரணமும் நல்லா தூங்காம இருக்கிறது. தூக்கமின்மைன்றது வந்து ரொம்ப மனுஷங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஆனா எல்லாரும் நல்லா தூங்குங்க. எந்த கஷ்டத்தையும் மனசுல வச்சுக்காதீங்க. ஜாலியா இருங்க. அடுத்தது இது ஜென்ரலா எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். சினிமா லவர், எந்த சினிமா வேணா இருக்கட்டும், ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் அப்படின்னு பொதுவா சினிமா பிடிக்கக்கூடிய யாருக்கு ரொம்ப சினிமா யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்பா ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் ஒரே மாதிரி கேட்கும். எனக்கும் சினிமானா ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னோட கம்பேர் பண்ணும்போது இவனுக்குதான் ரொம்ப பிடிக்கும் சினிமா. ஆமா, ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் விளக்க சொல்லணும்ல. 2 பேரும் கரெக்டா காமிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு படத்தை பார்க்கக்கூடிய வியூ அப்படின்ற சொல்லியிருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா என்டர்டைன்மெண்ட் நிக்கலாம், படத்துக்கு போயே அப்படின்ற ஒரு சிலர் இருப்பாங்க. சில பேர் வந்து வீட்டுல என்னடா அது எப்ப பார்த்தாலும் தொல்லை போயிட்டு இருக்காங்க, இங்க இருக்கிறதுக்கு சினிமால போய் உட்காரலாம், ஏசி இல்லைன்றவங்க இருப்பாங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். வியூ அந்த சினிமாவை எப்படி நான் பார்ப்பேன்றது, ஒரு சில படத்தை கேமராமேன் வியூல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு சில படத்தை டைரக்ஷன் வியூல இருந்தா எப்படி இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு வியூல பார்ப்பேன். இவங்க வந்து இந்த லொகேஷன் தான் பிடிக்கும் இவங்களுக்கு. சோ இவங்க பார்ப்பாங்க சினிமா லவர் தான், பட் ஏன் அளவுக்கு கிடையாது. அதனால 2 பேரும் கரெக்டா தான் சொல்லிக்கோம். ஓகே, 2 பேர்ல யாருக்கு டிராவல் ரொம்ப பிடிக்கும், ஊர் சுத்துறது ரொம்ப பிடிக்கும் அவங்க ஏன் கேட்கணும்? எல்லாத்தையும் மாத்தி மாத்தி காட்டுறீங்க. எனக்கும் டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும். உன்னோட கம்பேர் பண்ணும்போது நான் தான் பயங்கரமா எனக்கு தான் பிடிக்கும். அது ஓகே, சரி. இதுல வந்து ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பைக்ல போறது மட்டும் தான் பிடிக்கும், கார்ல போறது பிடிக்கும், பஸ்ல போறது சுத்தமா பிடிக்காது. என்ன எனக்கு ஒரு மாட்டு வண்டியில உட்கார வச்சு கூட்டிட்டு போனா கூட போவோம். எனக்கு ஆக மொத்தத்துல வீட்டுல இருக்க கூடாது. எனக்கு ஒரு மாட்டு வண்டி, ரிக்ஷா எது கொடுத்தாலும் சரி, வீட்டை விட்டு எங்க ஜாலியா ஊர் சுத்தணும், பக்கத்து தெருவு போய் சுத்தணும்னு சொன்னா கூட நான் வருவேன். அதனால நான் இப்படி குளிக்கிறேன். ஏன்னா எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருந்தாலும் அவங்க போவாங்க. நான் வந்து இந்த பஸ்ல போறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. செம்ம கடுப்பான ஒரு விஷயம்னா அது பஸ்ல போறது மட்டும். எனக்கு எந்த டைப் ஆஃப் எப்படி போனாலும் ஓகே, நடந்து போனா கூட ஓகே, ஜாலியா வருவேன். இந்த பையன் நடந்து வாக்கிங்கே பைக்ல போலாமான்னு கேட்பான். ஆமா, வாக்கிங் போங்க, உடம்பு போறீங்கன்னா நடந்தேவா கேட்கக்கூடிய ஆள் நானு. அதனால இந்த விஷயத்துல கரெக்ட். அடுத்தது, வீட்டுல இருக்கும்போது போன் நோண்டிட்டே இருக்கிறது யாரு? பாத்தீங்களாப்பா, இப்பதான் வந்து ஒன்னா வருதுப்பா. கரெக்ட். பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு மைண்ட் கால்குலேஷன் தான். ஏதாவது இவங்க திட்டுவாங்க, இது பண்ணுவாங்க, அந்த போன் நோண்டிட்டே இருப்பேன். அது இன்னும் கொஞ்சம் இவங்களை கடுப்பேற்றும். சோ அந்த மாதிரி ஒரு இது. எது மறுபடியும் சொல்லு. ஓ, என்ன வெறுப்பேத்துறதுக்கு நீ போன் நோண்டுவியா? இல்ல, நான் போன் நோண்டிட்டே இருக்கிறது உனக்கு வெறுப்பாகல, அது சொன்னேன். இல்ல எனக்கு புரியல. நீ போன நோண்டிட்டே இருக்கிறது எனக்கு வெறுப்பாகுமா, இல்ல என்ன வெறுப்பேத்துறதுக்கு நீ போன்? நான் போன் நோண்டுறது உனக்கு வெறுப்பாகும். கரெக்ட் தான். அதனால போன் யூசேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு கம்மியா யூஸ் பண்ணுவேன். இவன் எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி மாதிரி போனை வச்சிட்டு இருப்பாங்க. ஆமா, அப்பா பேசுறாங்க. அடுத்த கொஸ்டின். அவ்வளவுதான், 12 கொஸ்டின் தான் எழுதிருக்கோம். ஆமா, சரி, ஓகே. இதுக்கு மேல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு, எங்க 2 பேத்துக்குள்ள கொஸ்டின்ஸ் ஏதாவது நீங்க கேட்கணும்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அப்படியே நான் ரிப்ளை இந்த வீடியோல எங்களை பத்தியும் கொஞ்சம் விஷயங்கள் நீங்க
தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நாங்க நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நாங்க நினைக்கிறோம். நாங்க உங்களை வேற ஒரு வீடியோல சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். மறக்காம ஏதோ ஒன்று இருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.